உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து என்னையும் என் பொண்ணையும் பிரிச்சு வச்சு விளையாடிட்டு இருக்கீங்கல்ல? இதை நான் சும்மாவே விட மாட்டேன். உங்க 2 பேரையும் சேர்ந்து கதற கதற அழ வைக்காம நான் விட மாட்டேன். போது நிறுத்துங்க சமந்தி. நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க. உங்களையும் உங்க பொண்ணையும் பிரிக்கணும்னு நானும் நினைக்கல. அந்த மாதிரி என் பொண்ணு சக்தியும் நினைக்கல. என்னோட 3 பொண்ணுங்களையும் நான் நல்லபடியா தான் வளர்த்திருக்கேன். ஆனா நீங்க தான் உங்க பிள்ளைங்களை வளர்க்க தெரியாம வளர்த்து அவங்களோட வெறுப்புக்கு நீங்க ஆளாயிட்டீங்க. இதுல நீங்க என்ன குத்த சொல்றீங்களா? பாத்துக்கோங்க. எனக்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்களோ? அந்த அளவுக்கு நான் தர தாழ்ந்து போயிட்டேனா? இங்க பாருங்க, என் பொண்ணு வயித்துல வளருது என் வம்சத்தோட வாரிசு. அந்த வாரிசுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க எல்லாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். இன்னும் எதுக்கு இங்கே நின்னு தொலைக்கிற? உன்னால உன் அம்மாவுக்கு எவ்வளவு அவமானம் பாத்தியா? இங்க பாரு, இதுக்கு மேல நீங்க இருக்க கூடாது. கிளம்பி வா. என்ன பண்றீங்க நீங்க? நீ என் கூட வரணும். சம்மந்தமா என்ன பண்றீங்க நீங்க? வேண்டாத்த, தப்பு பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் உதவிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த அரலூசு பூஜா சொன்னதை கேட்டுக்கிட்டு இங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு ஆடாதீங்க. இது நம்ம குடும்பங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன என்ன சொன்ன? நம்ம குடும்பமா? நம்ம குடும்பத்தோட கதையெல்லாம் எப்பப்போ முடிஞ்சு போச்சுடி. செய்யறதையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம குடும்பம்னு சொல்லி ஏன் கழுத்தா இருக்கிறியா? இங்க பாரு, என் பொண்ணு புள்ளத்தாச்சியா இருக்கா. அவளை ஏன் கூட அனுப்பாம என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல? ஏய், இங்க பாரு, இப்ப சொல்ற கேட்டுக்கடி. இப்ப என் மனசு அனுபவிக்கிற வேதனைக்கு வரைக்கும் நீயும் உன் குடும்பமும் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும்டி. அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுவீங்கடி, பதில் சொல்லுவீங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.